சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நீயும் பார்க்கிறாய். ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு பாடங்களை தெரிந்து கொள்கிறாய். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, உனக்கு என்னென்ன தேவை, உனக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க வேண்டும், எந்தெந்த நேரத்தில் உனக்கு என்னென்னலாம் நடக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். இப்பொழுதோ நீ மிகப்பெரிய மன உளைச்சலில் இருக்கிறாய். அது கூடிய சீக்கிரமாக அந்த மன உளைச்சல்கள் அனைத்துமே காணாமல் போகும். சந்தோஷங்களும் அங்கு சிரிப்பு மலைகளும் உன்னுடைய வீட்டில் எப்பொழுதும் இருக்கும். இப்பொழுது எப்படி எல்லா விதத்திலும் அமைதியாக எல்லா விஷயத்திலேயுமே சொல்கிறேன், எவ்வளவு கவலையோடு இருக்கிறீர்களோ அதற்கு அப்படியே மாறாக உன்னுடைய வீட்டில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். உன்னுடைய அப்பாவாகிய நான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் மிகப்பெரிய ஒரு தூணாக இருப்பேன். எந்த ஒரு காலகட்டத்திலேயும் எல்லா விஷயத்திலேயும் கவலைப்பட வேண்டாம். எல்லா விஷயமும் எனக்கு நன்றாகவே தெரியும். எந்தெந்த விஷயம் செய்ய வேண்டும், எந்தெந்த விஷயம் செய்யக்கூடாது, எப்படி எப்படி எல்லாம் உன்னை வாழ வைக்க வேண்டும், எந்த சூழ்நிலையில் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக மிக பெரிய அளவுக்கு உன்னை கொண்டு வர வேண்டும் என்பது தெரியும். இன்று ஒரு சுட்சமமான வழியை தான் சில விஷயத்தை சில நேரம் சொல்லும் பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது நீங்கள் தேவையே இல்லாத ஒரு விஷயத்தை யோசிக்கும் பொழுதும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். தெய்வம் சொல்வதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து நிதானமாக செய்ய வேண்டும். இது இரண்டுமே நீங்கள் செய்யவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரத்தானே செய்யும். அதை புரிந்து கொள்ளுங்கள். நான் எப்பொழுது உங்களுக்கு ஒரு சூட்சுமமான விஷயத்தை சொல்லத்தான் வந்தேன். இந்த விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இதை செய்து பார்ப்பீர்கள். அது மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் இன்பமானது கூடிக்கொண்டே இருப்பதை கண்குளிர பார்த்து ரசிப்பீர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை நீங்கள் அதிகமாக சந்தோஷப்படுத்துகிறீர்கள். நான் அதை எப்படி வேண்டுமானாலும் ஒத்துக்கொள்வேன். என்னை நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையாக இருந்தாலும் சரி, எல்லா நாளுமே சரி, என்னை அந்த அளவுக்கு மனதை திருப்திப்படுத்துகிறீர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் மனதில் நினைக்கும் ஒரே ஒரு விஷயம், ஏன் சாய் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் திருப்தியாக ஒரு விஷயத்தை செய்யவில்லை என்று. தங்கமே, அந்த விஷயத்தை பற்றி தான் பேச வந்தேன். உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இன்றுக்குள் 5 ரூபாய் போதும். 5 ரூபாயில் நீ ஒரு பொருளை வாங்கி உன் வீட்டில் வைக்கும் பொழுது சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும். புரிகிறதா? அதாவது வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய வீட்டில் ஒன்று விடிய காலம்பரை 6:30 மணிக்கு உப்பு, கல்லுப்பு, தூளுப்பு கிடையாது, கல்லுப்பு வாங்கி வைக்க வேண்டும். நான் எப்படி அவ்வளவு சீக்கிரமாக எழுந்து கடைக்கு போய் வாங்குவது என்று கேட்டார். முதல் நாள் வாங்கி வைத்து அதை மறுநாள் பூஜை அறையில் எடுத்துகிட்டு போய் வை. அதை நீ உபயோகப்படுத்தலாம். அந்த ஒரு உப்பினை உபயோகப்படுத்தலாம். ஆனால் அந்த நேரத்தில் அங்கு இருக்க வேண்டும் பூஜை அறையில். உப்பு என்பது அவ்வளவு நல்ல சக்தி உள்ளது. புரிகிறதா? என்னுடைய தங்கமே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். எல்லா விஷயத்திலையும் மிக சிறந்தது. முடியாத காரியத்திற்கு மட்டும் வியாழக்கிழமை வாங்கி வெள்ளிக்கிழமை பூஜை வையுங்கள். ஆனால் முடியும் என்ற பட்சத்தில் வெள்ளிக்கிழமை காலை கடைக்கு போய் கல்லுப்பை வாங்கி வீட்டில் வையுங்கள். இதுதான் மிக மிக சிறந்த வழியாகும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொன்றும் எனக்கு தெரியும். சந்தோஷம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாய். சந்தோஷம் வரும் நேரம்தான் இது. சந்தோஷம் வந்துவிட்டது. சந்தோஷத்தை எப்படி ஈர்க்கலாம் என்று உனக்கு நான் சூட்சுமமாகவே சொல்லிக் கொடுத்து விட்டேன். இதற்கு மேல் தேவையே இல்லாமல் கவலைப்படக்கூடாது. கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள். சகல ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் பெறுவீர்கள்.
யோசிக்க யோசிக்க எத்தனையோ பயம் வரும். கூடிய அளவுக்கு ஏதேதோ யோசனைகள் தோன்றலாம். நான் உனக்காக இருப்பேன். ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுப்பேன். யோசித்து பார் தங்கமே, எத்தனை விஷயங்களை நீ கடந்து வந்திருக்கிறாய். எத்தனை விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை கொடுத்தது. எத்தனை விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தனியாக நின்று ஜெயித்திருக்கிறாய் என்று. இது எல்லாவற்றையும் மறந்துவிட்டுத்தான் எதுவுமே நான் சாதிக்கவில்லை, எதுவுமே நான் சாதிக்கவில்லை என்று நீயாக ஏதேதோ யோசிக்கிறாய். எத்தனை விஷயங்கள் தெரியுமா அம்மா நீ சாதித்து இருக்கிறாய். எத்தனை விஷயங்கள் தெரியுமா அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்பத்தை சேர்த்து வைத்திருக்கிறாய். இன்பத்தை சேர்த்து வைத்த என்னுடைய பிள்ளைக்கு நான் அளவுக்கு மீறிய சந்தோஷங்களையும் இன்னும் இன்னும் என்னுடைய பிள்ளை அவளுடைய வளர்ச்சியை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சில சூட்சுமமான விஷயத்தை சொல்லும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் பயன்படுத்தி கொள்ளாமல் ஏதோ சொல்கிறார், ஏதோ செய்வோம் என்று செய்யாமல் எல்லா விஷயத்திலேயும் அமைதியை பார்த்து அமைதியாக ஒவ்வொன்று விஷயங்களையும் நீங்கள் கேட்டீர்கள். ஆனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். தேடும் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் கிடைக்கச் செய்வேன். நீதான் தேவையே இல்லாமல் குழப்பத்தில் இருக்கிறாய். ஆனால் குழம்பி தவிக்க வேண்டிய அவசியங்கள் உனக்கு இன்று மட்டுமல்ல, என்றுமே வரக்கூடாது. குழப்பம் என்பது நான் இல்லை என்றுதான் அர்த்தம். நீ குழம்புகிறாய் என்றால் அந்த இடத்தில் நான் இல்லை, அதனால்தான் நீ குழம்பி நிற்கிறாய் என்று அர்த்தம். என்னை மனதார சாயப்பா இருக்கிறார். நமக்கான நல்ல வளங்களையும் நல்ல எதிர்காலங்களையும் செய்வார் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கும் பட்சத்தில் எல்லாமே உனக்கு அமோகமாக நடக்கும். நல்லது நட. எப்பொழுதும் நல்லதை நினைத்துக்கொள். எல்லா விஷயத்திலேயும் நான் இருப்பேன். எந்த ஒரு காரணம் கொண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்கவில்லையே, அது நடக்கவில்லையே என்று குழம்பி தவிக்காமல் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் திருப்தியாக நடந்துவிட்டதே என்று சொல்லும் அளவுக்கு உன் வாழ்க்கை அமையும். இப்பொழுது இருக்கும் வாழ்க்கையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே. உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு காலமும் இனி வரும் நாட்கள் பொன்னான காலங்களை யோசித்து பார். எத்தனை விஷயங்களை சாதிக்கப் போகிறாய். எத்தனை விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக இருக்க போகிறது என்பதை நீயே பார்த்து வியக்கும் வகையில் வாழ்வில் எல்லாவித ஐஸ்வர்யங்களையும் எல்லாவித சந்தோஷங்களையும் இந்த சாய் உனக்கு தரத்தான் போகிறேன். அதை நீ அனுபவித்து வாழத்தான் போகிறாய். தோற்று போவோமோ என்று நினைக்காதே. உன்னுடைய கடமையை செய். நிச்சயமாக நல்லதொரு பலன் கிடைக்கும். நல்லதொரு விஷயங்கள் நடக்கும். நிறைய நேரம் நிறைய விஷயத்தில் நீ அவசரப்பட்டதனாலும் உன்னுடைய வாழ்க்கையில் பயப்படுவதனாலும் தான் எல்லா குழப்பமுமே. ஆனால் இதற்கு மேல் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் சந்தோஷமாக நீ இருப்பாய் என்று நம்பு. கண்ணீரை துரைத்து கொண்டு நான் இருக்கிறேன் என்று நம்பு. திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்கிறேன் என்று எப்பொழுதும் நினைக்க வேண்டாம். ஏன் தெரியுமா தங்கமே, நீ என்னுடைய பிள்ளை. நீ எப்பொழுதும் என்னோடு தான் இருக்கிறாய் என்பதை உனக்கு நான் நிரூபித்து காட்டினால் மட்டும்தான் நம்புகிறாய். ஆனால் எனக்கோ நிரூபித்து காட்டுவது பிடிக்காத ஒன்று. ஆனாலும் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நிரூபித்து காட்டிக்கொண்டு தான் இருக்கிறேன். இன்னைக்கும் உனக்கு ஒரு நல்லதொரு வழியை காமித்திருக்கிறேன். அந்த வழியை பயன்படுத்திக்கொள். இந்த நாளை விட்டுவிடாதே. நிச்சயமாக நல்லது நடக்கும். காலம் முழுவதும் உனக்காக உன்னுடைய வாழ்க்கைக்காகவும் நான் இருப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.